இன்னைக்கு திங்கக்கிழமை நான் என்ன சிம்பிளா சமைச்சிருக்கேன்றது ஷேர் பண்றேன். நேத்து நைட்டே கொள்ளு ஆட்டி அதை இட்லிகளா ஊத்தி ஆறினதுக்கு அப்புறமா நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். அதை காலையில எடுத்து பொடிச்சு உப்புமா மாதிரி தாளிச்சு வச்சிருக்காங்க. இது புட்டுன்னு சொல்லலாம். இது காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் பசிக்காதுங்க. இதுக்கு தொட்டுக்கறதுக்கு கெட்டி தயிர்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா தாளிச்சு கொட்டியிருக்கேன். அது தொட்டுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட காலையில குடிக்கிறதுக்கு இன்னைக்கு பீட்ரூட் ஜூஸ் பண்ணியிருக்கேங்க. காலையில கொள்ளு புட்டு பண்ணதுனால இன்னைக்கு நான் எக்கு வேக வைக்கலைங்க. ஏன்னா அதுவே ரொம்ப ஹெவியா இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு ஆஸ் யூஷுவல் சாதம், அது போக சிறுகீரை பருப்பு போடாம கடைஞ்சிருக்கேன். சூப்பரா இருக்குங்க. இது தேங்காய் எண்ணெய் பிளேவர்ல அதை எடுத்தாச்சு. பொரியல் பாத்தீங்கன்னா நான் முருங்கைக்காய் பண்ணியிருக்கேன். தேங்காய், சீரகம், வரமிளகாய் அரைச்சு போட்டு பண்ற பொரியல். இது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அதுவும் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்தாச்சுங்க. அது போக எப்பயும் போல ஃப்ரெஷ்ஷா உரைய ஊத்தின கெட்டி தயிர். என் பசங்க குழம்பு தயிர் மட்டும்தான் ஊத்திக்குவாங்க. அதனால நான் ரசம் வைக்கிறதே இல்லைங்க. குழம்பு வைக்காத அன்னைக்கு மட்டும்தான் நான் ரசம் வைப்பேன். சாயங்காலம் டீக்கு பதிலா குடிக்கிறதுக்கு கொத்தமல்லி தண்டு சூப் பண்ணுங்க. டீக்கு பதிலான்னு குடிச்சோம், அதனால திரும்ப டீயும் குடிச்சோங்க. என்னதான் ஹெல்த்தியா பண்ணாலும் அந்த டீ குடிச்சாதாங்க நல்லா இருக்கு. நைட்டுக்கு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் பஜ்ஜிங்க. தக்காளி கத்திரிக்காய் போட்டு கடையும் பாருங்க. அது சிஸ்டர் பொண்ணு வரேன்னு சொன்னதுனால கொஞ்சம் சேர்த்தே பண்ணியாச்சு. மத்தியானம் சாதம் கொஞ்சம் மீந்து இருந்தது. அதை வந்து தண்ணி ஊத்தி வச்சாச்சுங்க. நான் சாயந்தரம் வந்ததுமே கம்பங்கூழுக்கு கம்பு காய்ச்சி வச்சுட்டேங்க. இப்ப நல்லா ஆறி இருக்கு. இதை தூக்கி அப்படியே நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்க போறேன். வெளியிலேயே தண்ணி ஊத்தி கூட வச்சுக்கலாங்க. எல்லாருக்கும் நான் தோசை ஊத்தி கொடுத்தேன். எனக்கு என்னோட சிஸ்டர் ஊத்தி கொடுத்தாங்க. ஒரு தோசை சேர்த்தே சாப்பிட்டாச்சு.